ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கான எபிசோட்ல தனத்துக்கும் கதிருக்கும் இடையிலான நெருக்கமே ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம். பார்க்குறதுக்கு அவ்ளோ அழகா இருந்தது. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க எல்லாமே நினைப்பீங்க. இன்னைக்கான எபிசோடு ரொம்பவே தரமா இருந்துச்சு. இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனல மறக்காம சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. இன்னைக்கான எபிசோட்ல தனம் ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தனமா கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் தனத்து மேல கேர் பண்ணி தனத்த கதிரேசன் பார்த்துக்கிட்டது தனத்துக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவங்களோட நெருக்கத்த பார்த்த டக்ளஸ் மாமாவுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்காரு. அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஹோட்டல்ல தனத்துக்கு வேலை பார்க்கும்போது கதிரேசனும் தனத்து கூட வேலை பார்க்குறாங்க. அந்த இடத்துல தனமும் கதிரும் முட்டிக்கிறாங்க. அந்த இடத்துல 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இத பார்த்த டக்ளஸ் மாமாவுக்கு என்ன தோணுதுன்னா, மாப்பிள்ளையும் தனம் தங்கச்சியும் எப்படி இருந்தாலும் சேர்ந்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு வந்துருது. தனம், கதிரேசன் மற்றும் நிலா இவங்க 3 பேருமே ஹோட்டல்ல எல்லாம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கிட்ட போனதுமே கதிரேசன் தனத்த பாராட்டுறாங்க. என்ன சொல்லி பாராட்டுறாங்கன்னா, "தனமா இன்னைக்கும் வழக்கத்த விட ரூ. 5000 கூட வந்திருக்கு" அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. "எல்லாமே நீங்க வந்த ராசினால தான் தனமா" அப்படின்னு சொல்லிட்டு தனத்த புகழ்றாரு. இத கேட்ட தனத்துக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அந்த இடத்துல தான் இன்னும் ரொமான்ஸ் கூடுதுங்க. அப்பா! பார்க்கவே செம்ம சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே தனத்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தனத்த தனம்னு சொல்லியும், தனத்துக்கிட்ட கதிரேசன கதிர் அல்லது போங்க வாங்கன்னு பேசணும் அப்படின்னு தனத்தோட நண்பர்களா சொல்லியிருந்தாங்க. இத யோசிச்சுக்கிட்டு அந்த டயத்துல இவங்க 2 பேருமே வீட்டுக்கு வர சூழ்நிலையில பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப தனா என்ன சொல்லுவாங்கன்னா கதிரேசன்ட்ட, "சார் ரொம்பவே புகழ்றீங்க சார்" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல கதிரேசன் சொல்லுவாங்க, "உண்மைய உரக்க சொல்றதுல என்னம்மா தனம் இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு தனத்த தனம்னு சொல்லிருவாங்க. இத கேட்ட தனத்துக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிரும். அப்பதான் தனம் கதிரேசன்ட்ட சொல்லுவாங்க, "சார் உங்கள சாருன்னு சொல்றத கொஞ்சம் நான் குறைச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, "சாருன்னு சொல்றத குறைச்சுக்கிறேன் கதிர்" அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேரையும் சொல்றாங்க தனம். இத கேட்ட கதிரேசனுக்கு ரொம்பவே சந்தோஷமா ஆயிருது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தோம். தனத்தோட நினைப்புலயும், மனசுலயும் இனி கதிரேசன் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதுபடியே தனமும் மாற ஆரம்பிச்சுட்டாங்க. யாரெல்லாம் தனம் மாற ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? என்னோட சேனலுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணி, அது மட்டும் இல்லாம லைக் பண்ணி தெரிவிங்க. தனமும் கதிரேசனும் வீட்டுக்குள்ள போயிறாங்க. தனம் உள்ள ரூம்குள்ள போயிறாங்க. அந்த இடத்துல கதிரேசன் தன்னோட அம்மா கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேச போறாரு. என்ன பேச போறாருன்னா, தனத்தோட ராசின்னு சொல்லி ஏற்கனவே தனத்தோட மனச கஷ்டப்படுத்தியிருந்தாங்க வாசுகி அம்மா. அவங்க கிட்ட போயி, "தனத்தோட ராசினால தான் ஹோட்டல்ல வருமானம் அதிகமா வந்திருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்றாரு கதிரேசன். கதிரேசன் இந்த விஷயத்த வீட்ல சொல்றதுக்கு முன்னாடி ஸ்வீட்டோட வீட்டுக்கு வந்திருந்தாரு. ஸ்வீட்டையும் குடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப "எதுக்குடா?" அப்படின்னு சொல்லி வாசுகி அம்மா கேட்கவுமே, கதிரேசன் "முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கோமா" அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல தான் ராதிகாட்டயும் குடுக்குறாரு. ராதிகா என்ன விஷயமா இருந்தாலும் பரவால்ல. தனக்கு தேவ ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க பிகில் படம் பார்த்திருப்பீங்க. அதுல விஜய் சொல்லுவாரு, "கப்பு முக்கியம் பிகில" அப்படின்னு சொல்ற மாரி, ராதிகாவுக்கு ஸ்வீட் தான் முக்கியம் அப்படின்ற அளவுக்கு ஸ்வீட் எடுத்து சாப்பிட்றாங்க. அப்பதான் கதிரேசன் சொல்றாரு, "தனமா வந்த ராசி ஹோட்டல்ல வருமானம் இன்னைக்கு அதிகமா வந்துருச்சுமா" அப்படின்னு சொல்றாங்க. "எவ்வளோ வருமானம்னு நினைக்கிறீங்க?" "ரூ. 5000 கூட வந்துச்சுன்ற" அளவுக்கு சொல்றாரு. இத கேட்ட வாசுகி அம்மாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. எதுக்கு வாசுகி அம்மாவுக்கு இவ்வளோ கோவம் வருது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கதிரேசன் தினமும் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி வாசுகி அம்மாவும், ராதிகாவும் பேசிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல வாசுகி அம்மா சொல்றாங்க, "இனிமேலு கதிரேசன் பக்கமே தனம் திரும்பி பார்க்க மாட்டா. அவ ராசி கெட்டவன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டோம்ல. இனிமேல் நம்மளுக்கு பயம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வாசுகி அம்மா. அதே இடத்துல "நீ நிலா பாப்பாவுக்கு தனம் எப்படி பண்றாளோ, அதே மாரி நிலா பாப்பாவுக்கு பிடிச்ச மாரி நீ பண்ணேன்னா கதிரேசனுக்கு பிடிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்க சமயத்துல தான் கதிரேசன் உன் வீட்டுக்குள்ள வந்து ஹோட்டல்ல வருமானம் தனத்தினோட ராசினால தான் வந்தது அப்படின்னு சொல்றத கேட்டதுமே வாசுகி அம்மாவுக்கு கோபம் வந்துருது. அப்ப அவங்க என்ன நெனச்சிருப்பாங்கன்னா, இவள ராசி கெட்டவ. அதனால நம்ம பையன்கிட்ட வரமாட்டா அப்படின்னு நம்ம நெனச்சிருந்தோம். ஆனா இவன் என்னடான்னா, தனத்தனோட ராசினால தான் ஹோட்டல்ல வருமானம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசுறானே. அப்ப தனமும் கதிரும் சேர்ந்துருவாங்களோ அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே கோவப்படுறாங்க வாசுகி அம்மா. அவங்க சொல்றாங்க, "தனத்தோட ராசினால தான் அவன் முன்னாள் புருஷனே இறந்தான்டா. அதனால தான் உனக்குமே இப்ப அடிபட்டுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் கதிரேசன் இதுக்கு பதில் சொல்றாரு, "நீ தேவையில்லாம பேசுறம்மா. நீ பார்க்குற பார்வை தப்பு. நம்ம பார்க்கணும்னு நினைச்சா நல்ல விதமா பார்க்கலாம். ஏன்னா,
தனத்தோட ராசினால தான் அவர் முன்னாள் கணவர் இறந்தாருன்னு சொல்றீங்கல்ல. அப்ப நான் இறந்திருக்கணுமே! ஏன் நான் அடிபட்டு இன்னைக்கு உயிர் தப்பிச்சு வந்தேன். அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் விளக்கம் குடுக்குறான். அது மட்டும் இல்லாம தனத்த இப்படி பேசுறத நிப்பாட்டுங்கம்மா. தனமாவால நல்லது மட்டுமே தாம்மா நடக்கும் அப்படின்னு சொல்லி பெருமையா பேசுறாரு கதிரேசன். இத கேட்ட தனத்துக்கு ரொம்பவே ஹாப்பியா போகுது. ஆனா வாசுகி அம்மா, "இவ ராசி கெட்டவ தான்டா. நீ சொன்னாலும் சொல்லலைன்னாலும்" அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பேசுறத கேட்ட தனத்துக்கு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இருந்தாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் இதுக்கு மேல உங்கட்ட பேச முடியாது அப்படின்னு கிளம்பிறாரு. இது ஒரு பக்கம் நடந்ததுக்கு அப்புறம் தனம்மா என்ன செய்றாங்கன்னா, ருக்மணி அம்மா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா, அங்க மேஸ்திரி இருக்காங்க. மேஸ்திரி இருக்கிறத பார்த்தோனையுமே, எதுக்காண்டி தனத்த வர சொன்னாங்க அப்படின்றது தான் ருக்மணி அம்மாவுக்கும், மரகதத்துக்குமே சந்தேகம். அந்த இடத்துல தான் மேஸ்திரி சொல்றாரு, "இந்த மாரி வீட்டு வேலையெல்லாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நீ பூச்சி வேல தான் இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீங்க கிரகப்பிரவேசம் பண்றதுக்கான தேதிய முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நான் வேலைய பார்த்துருவேன்" அப்படின்னு சொல்லி மேஸ்திரி தனத்துக்கிட்ட சொல்லிர்றாங்க. தனமும் சரிங்க அப்படின்னு சொல்லிர்றாங்க. மேஸ்திரியும் கிளம்புறாரு. அதுக்கப்புறம் ருக்மணி அம்மா தனத்து கையில 1,00,000 குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. தனா ருக்மணி அம்மாட்ட இருந்து காசு வாங்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா ருக்மணி அம்மா சொல்றாங்க, "எனக்கு அந்த வீட்ல என்னோட மூச்சு காத்து இருந்துகிட்டே இருக்கணும்னு தோணுது. அதனால இந்த காச நீ வாங்கிக்கோன்னு" சொல்லவும் தனம் வாங்கிறாங்க. ருக்மணி அம்மா குடுத்த காச வாங்கிக்கிட்டு எங்க போறாங்கன்னா, ஹோட்டல் கிட்ட போறாங்க. ஹோட்டல் கிட்ட போனா, கதிரேசன் ரொம்பவே ஆர்வமா பணத்த எண்ணி வச்சுக்கிட்டு இருக்கத பார்த்துட்டு, கதிரேசன் கிட்ட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இத பார்க்காம கதிரேசன் பணத்த எண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல தான் டக்ளஸ் மாமா என்ன சொல்றாருன்னா, "மாப்ள இந்த மாரி தங்கச்சிம்மா உன்கிட்ட பேசுறதுக்காண்டி நிக்கிறாங்க பாரு" அப்படின்னு சொன்னவுமே, கதிரேசன் பார்த்துட்டு பேச போவாங்க. இனி வர எபிசோட்ல தனா ருக்மணி அம்மா குடுத்த காச பத்தி சொல்லுவாங்க கதிரேசன் கிட்ட. இத சொன்னதுமே கதிரேசன் அவங்க கிட்ட காச குடுத்துருங்க. அவங்க மயன் நான் இருக்கேன். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். வீட்டுக்கு உண்டான எல்லா செலவுமே நம்ம பார்த்துக்குருவோம் அப்படின்ற அளவுக்கு கதிரேசன் சொல்லப் போறாரு. இத கேட்ட தனத்துக்கு ரொம்பவே சந்தோஷப்பட போறாங்க. ஏன்னா ருக்மணி அம்மாவுக்கு மகன்னு சொன்னா, அப்போ நினைவு வர்றது கணேசமூர்த்தியோட இடத்துல கதிரேசன் இருக்காரு அப்படின்ற நெனப்பு தான் தனத்துக்கு வரப்போகுது. அப்போ தனா என்ன செய்வாங்கன்னா, கணேசமூர்த்தி இடத்துல கதிரேசன பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. மாதிரியான எபிசோட் நிகழ்வுகள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, என்னோட சேனல மறக்காம சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.